ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இறைவேண்டல் செய்வோம். தாயும் தந்தையுமாக நல்ல கடவுளே, நல்ல இந்த நேரத்திற்காக நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். திருப்பாடல்கள் 34 குறித்து இன்று நாளை சிந்திக்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதிலே நீர் கொடுக்கிற மீட்பை ஆண்டவரே, நன்மை தீமையை நாங்கள் அறிந்து நீர் கொடுக்கிற மீட்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்துள்ளோம். இவை அனைத்தும் எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இந்த திருப்பாடல் 34 குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். சங்கீதம் 34. ஆண்டவர் அளிக்கும் மீட்பை நினைத்து அவரை புகழுதல். ஆண்டவர் அளிக்கும் மீட்பை நினைத்து அவரை புகழுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 22 திருமொழிகள் அடங்கி இருக்கிறது. 22 திருமொழிகளை 4 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். 1 to 3 வரை இருக்கின்ற திருமொழிகளை ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் என்றும், 4 to 10 வரை உள்ள திருமொழிகள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வையுங்கள் என்றும், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வையுங்கள், அவருக்கு அஞ்சுங்கள் என்றும், 11 to 14 வரை உள்ள திருமொழிகள் தீமையை தவிர்த்து நன்மை செய்யுங்கள் என்றும், 15 to 22 வரை உள்ள திருமொழிகள் அவரை நம்பினோர் ஆண்டவர் கைவிட மாட்டார் என்றும் இந்த திருமொழிகள் அடங்கி இருக்கிறது. இதனுடைய பின்னணித்தை பார்க்கும் பொழுது எபிரேய எழுத்து முறைப்படி அகர வரிசையில் இந்த பாடல் பாடப்பட்டுள்ளது. இந்த பாடலுடைய அழுத்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது, அறிவு கூறும் அறிவுரைகள் புகட்டும் அறநிலைப்பா என்று சொல்லப்படுகிறது. இதை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கின்றார்கள். முதல் பிரிவு 1 to 10 வரை உள்ள திருமொழிகளை பாடகருக்கும் மக்களுக்கும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு பாடலாகும். 11 to 22 வரை உள்ள திருமொழிகளை நல்லோர் தீயோர் யார், அவருடைய வாழ்வு எப்படி இருக்க போகிறது என்பதை குறித்து அறிவுரை கூறுகின்ற பாவாகும் இது அமைந்திருக்கிறது. எனவே 2 பெரும் பிரிவுகளாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடல் சவுலிடமிருந்து தப்பித்து காத்தின் அரசர் ஹக்கீஸிடம் சென்றடைந்து தாவீது பாடிய பாடலாக இந்த பாடல் இருக்கலாம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. 1 சாமுவேல் 21 10 திருமொழியிலிருந்து 15 திருமொழி வரைக்கும் இந்த வசனங்களை நாம் பார்க்க முடியும். இந்த பாடலுடைய அடிப்படை ஒரு கருத்தாக துன்புறுவோர் மேல் இறைவன் காட்டும் கருணையும் இரக்கத்தையும் மையமாக கொண்டு நினைவு கூறுகிற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதனுடைய பொருள் விளக்கத்தை பார்க்கும் பொழுது 1 to 3 வரை உள்ள திருமொழிகளிலே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், ஆண்டவருக்கு நன்றி பாடல் பாடுங்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 5 16 to 18 வரை உள்ள திருமொழிகளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி புகழ்ந்து பாடுவது எப்படி என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது திருமொழியிலே பெருமையாக பேசுவேன் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த பெருமையாக பேசுகிற வார்த்தை பொதுவாக உலக மக்களிடத்தில் இருக்கின்றது. தன்னுடைய செல்வத்தை குறித்து, தங்களுடைய தனிப்பட்ட சிலை வழிபாடு தெய்வங்களை குறித்து, அல்லது தங்களுடைய திறமைகளை குறித்து, தங்களுடைய வலிமைகளை குறித்து, தங்களுடைய ஞானத்தை குறித்தெல்லாம் பேசுவார்கள். ஆனால் இந்த பாடல் ஆசிரியர் கடவுளை மட்டுமே பெருமையாக ஏத்தி பாடி இருக்கிறதை இந்த பாடல் நமக்கு வலியுறுத்துகிறது. எளியோர் என்று வருகின்ற இந்த வார்த்தை அனாவ் என்கின்ற எபிரேய வார்த்தையை மையமாக வைத்து சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தைக்கான அர்த்தங்கள் பல விளக்கங்களை கொடுக்கின்றது. எளியவர், தாழ்ந்தவர், ஒடுக்கப்பட்டோர், உதவி வேண்டி நிற்போர், இஸ்ரவேலர், கடவுளை மட்டுமே நம்புகிற மக்கள், இறைவனிடம் மட்டுமே நம்பிக்கை வைக்கின்ற மக்கள் என்றெல்லாம் இந்த எளியோர் என்ற வார்த்தையை, அதாவது எபிரேயத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனாவ் என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம் என்கிறார்கள். 5வது திருமொழியிலே அவரை நோக்கி பார்த்தோர் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. இது அவருடைய இரக்கத்தை நாடினோர் அல்லது ஏழை எளிய மக்கள் என்று சொல்லலாம். 34வது அத்தியாயம் 2 அல்லது 6 திருமொழிகளிலே இதை பற்றி நாம் பார்க்க முடிகிறது. 7வது திருமொழியிலே அவர்தம் தூதர் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. இது அதிகமான இடங்களிலே தூதர், ஏஞ்சல்ஸ் என்றெல்லாம் சொல்லப்படுகிற வார்த்தை
கடவுளை குறிப்பதாகவே சில இடங்களில் இருக்கிறது. அவருடைய செயலை குறிப்பதாகவும் இருக்கின்றது. 8வது திருமொழியிலே சுவைத்து பாருங்கள். இது எல்லாருமே நம்ம விரும்பி சொல்லுகிற ஒரு ஒரு திருமொழி இது. திருப்பாடல்கள் 34 8வது திருமொழியிலே சுவைத்து பாருங்கள் என்று ஒரு வார்த்தை வருகிறது. இது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் கர்த்தர் யார் என்பதை எண்ணி பாருங்கள், ருசித்து உணருங்கள், அல்லது சுவைக்காவிடில் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு தெரியாது. எனவே சுவைத்து அறியுங்கள், ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை இந்த வார்த்தை வலியுறுத்துகிறது. 9வது திருமொழியிலே ஆண்டவரின் தூயோர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்களில் நல்வாழ்வு வாழுகிற இஸ்ரவேலரை குறிக்கின்ற ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது. 10வது திருமொழியிலே சிங்கக்குட்டிகள் என்று ஒரு வார்த்தை வருகிறது. இந்த சிங்கக்குட்டிகள் என்றால் எபிரேயத்தில் பணக்காரர்களை குறிப்பதாக இருக்கின்றது. பணக்காரர்கள் அதிகமாக கடவுளை தேடாமல் தங்களுடைய சொந்த செல்வத்தின் மீது அதிகமான நம்பிக்கை வைப்பார்களாம். எனவேதான் இந்த திருமொழிகள் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. அப்போ சிங்கக்குட்டிகள் போல, பணக்காரர்களை போல பணத்தின் மீதும் பொருளின் மீதும் நம்பிக்கை வைக்காமல் ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிற அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் என்பதை இந்த திருமொழிகள் விளக்குகிறது. 11வது திருமொழிகளே வாரீர் பிள்ளைகளே என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த பிள்ளைகளை எப்படி அழைக்கிறார்கள் என்று பார்க்கும்பொழுது, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒருவேளை தாய் தகப்பன் சொன்னதாகவும் இருக்கலாம், அதோடு கூட போதிக்கின்ற ஞானத்தை கொடுக்கின்ற ஆசிரியர்கள் குருக்கள் சொன்னதான வார்த்தையாகவும் இருக்கலாம் என்று கருத்துகள் இருக்கின்றது. அதை தொடர்ந்து ஆண்டவருக்கு அஞ்சுவது. ஆண்டவருக்கு அஞ்சுவது என்றால் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் என்று சரணடைகின்ற ஒரு நிலையை குறிப்பதாக இருக்கின்றது. 13வது திருமொழியிலே தீ சொல்லி நின்று உன் நாவை காத்திடு என்பது நாவடக்கம். தீய சொற்களுக்கு நம்முடைய நாவை நாம் பயன்படுத்தக்கூடாது என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார் என்பதை இத்திருமொழி நமக்கு விளக்குகிறது. 14வது திருமொழியிலே நல்வாழ்வை நாடு, நன்மையை நாடு என்பதை நமக்கு உணர்த்துகிறதாக இருக்கிறது. 16வது திருமொழியிலே ஆண்டவரின் முகம் என்று ஒரு வார்த்தை வருகிறது. இது ஆண்டவருடைய கோபம் என்று இங்கு பொருள்படுத்தப்படுகிறது. ஆண்டவருடைய முகத்தை நாம் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்திலே எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று போதித்திருக்கிறாரோ அவைகளை நாம் கருத்தாய் கை கொள்ள வேண்டும் என்பதை இது வலியுறுத்துகிறது. 20வது திருமொழியிலே அவர்களின் எலும்புகளை எல்லாம் பாதுகாக்கிறார் என்று ஒரு வார்த்தை வருகிறது. இது துன்ப மிகுதியிலும் ஆண்டவர் அவர்களுக்கு துணை நிற்கிறார். எப்படிப்பட்ட துன்பம், அதாவது எலும்பு என்று சொல்லும் பொழுதே ஒரு துன்பத்தின் நடுவில் இருக்கிறவர்களை மீட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதை இந்த திருமொழிகள் விளக்குகிறது. இதனை இயேசுவின் மரணத்திற்கு இதை பொருத்தி பார்க்கலாம் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. நிறைவாக இந்த 22 திருமொழிகளுடைய அழுத்தமாக 3 வசனங்களை நாம் பார்க்கலாம். முதல் வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எல்லா நிலைகளிலும் நாம் கடவுளை துதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். நாம் மகிழ்ச்சியோடு இருக்கும் போதும் ஆண்டவரை பாட வேண்டும். நாம் குழப்பத்தோடு இருக்கும் போதும் ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டும். நாம் துக்கத்தோடு இருக்கும் போதும் அவரை புகழ்ந்து பாட வேண்டும். எப்பொழுதும் அவரை பாடும் பொழுது ஆண்டவர் நம்மை எல்லா நிலைகளிலிருந்தும் மீட்பார் என்பது இந்த பாடலுடைய கருத்தாக இருக்கிறது. இரண்டாவதாக 8வது திருமொழி, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எப்பொழுதும் ஆண்டவருடைய நன்மைகளை நாம் சுவைத்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வில் என்று. நிறைவாக 18வது திருமொழி, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். எப்படிப்பட்ட உடைந்த நிலைமையிலே நாம் இருந்தாலும் ஆண்டவர் எல்லா நிலைகளிலும் நம்மோடு இருந்து நம்மை மீட்பார் என்பதை இத்திருமொழி வலியுறுத்துகிறது. ஆண்டவர் தாமே இத்திருமொழிகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.